Good morning, students. Higher secondary second year computer science. இந்த லெசனில் நாம் கற்க இருப்பது SQLite மாடூல் இன் பைத்தான் பற்றி பார்க்க இருக்கிறோம். யூனிட் 5 லெசன் 15 SQL மூலம் தரவுகளை கையாளுதல், டேட்டா மேனிப்புலேஷன் த்ரூ SQL பார்ட் 3. கடந்த வகுப்பிலே நாம் கற்றதை சற்றே நினைவு கூறுவோம். Creating a database using SQLite. ஒரு தரவுத்தளத்தை SQLite மூலமாக உருவாக்குதல். Inserting records into database using SQLite. ஒரு தரவுத்தளத்தில் பதிவுகளை இன்சர்ட் செய்தல் SQLite மூலமாக. SQL query using Python. பைத்தானில் வினவல்களை உபயோகப்படுத்துதல். Displaying records using cursor.fetchAll, cursor.fetch1, cursor.fetchMany. ஒரு தரவுத்தளத்தில் உள்ள அட்டவணையில் உள்ள பதிவுகளை ரெக்கார்ட்ஸை fetchAll, fetch1, fetchMany மூலமாக டிஸ்ப்ளே செய்தல். துணைநிலை கூற்றுகள் classes in SQL, distinct, where, having போன்ற துணைநிலை கூற்றுகள். SQL and or not operators. aggregate functions, மதிப்பீட்டு சார்புகள், sum, avg, min, max போன்ற aggregate functions போன்றவற்றை கற்றோம். இந்த வகுப்பிலே நாம் கற்க இருப்பது updating a record. SQLite மூலமாக, பைத்தான் ப்ரோக்ராம் மூலமாக SQL கமாண்ட்ஸை நாம் யூஸ் பண்ணி ஒரு தரவுத்தளத்தில் உள்ள பதிவுகளை எவ்வாறு புதுப்பிக்கிறது, ஒரு தரவுத்தளத்தில் ஒரு டேட்டாபேஸில் உள்ள அட்டவணையில் ஒரு டேபிளில் உள்ள ரெக்கார்டை எவ்வாறு புதுப்பிக்கிறது என்று பார்க்க போகின்றோம். அதற்கான ஒரு குறியீடு கோடிங். இம்போர்ட் SQLite 3, SQLite 3ங்கிற மாடல் இம்போர்ட் பண்ணியிருந்தோம். இது ஏற்கனவே லாஸ்ட் லெசனில் படித்தது தான். இல்லை, CONN அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டில் academy.dbயை கொண்டு வரோம் கனெக்ட் மூலமாக. இப்போ அப்டேட் பண்ண போகிறோம். ஸ்டூடெண்ட் ரெக்கார்டை ஒன்று அப்டேட் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே ஒரு SQL தான் இங்கே. அந்த CONN.execute நீங்கள் என்ன செய்றீங்க, அப்போ .execute மெத்தடில் தான் நீங்கள் என்ன செய்றீங்க, SQL கமாண்டை கொடுக்குறீங்க. அதில் என்ன கொடுக்குறீங்க, SQL கமாண்டுக்கு வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட், அப்டேட் ஸ்டூடெண்ட். அப்டேட் ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிளை அப்டேட் பண்ண போகிறோம். செட் SName ஈக்குவல் டு பிரியங்கா. அதில் எப்படி செட் பண்ணுறோம், SName வந்து பிரியங்கான்னு சொல்லி செட் பண்ணுறோம். எந்த ரெக்கார்டுக்கு, வேர் ரோல் நம்பர் ஈக்குவல் டு 6, 6th ரெக்கார்டுக்கு நேமை மட்டும் மாற்றி விட்ருவோம். அதான் அப்டேஷன். இப்போ con.commitனோடனே என்ன செய்யுது, உங்களுக்கு சேவ் ஆயிடும். கட்டாயம் கமிட் கொடுக்கணும், அப்போ தான் சேவ் ஆகும் ஃபைலு. இப்போ வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். எதை அப்டேட் பண்ணமோ அதை பிரிண்ட் பண்ண போகிறோம். எல்லா ரெக்கார்ட்ஸையும் பிரிண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் அப்டேட்டட் CONN.total_changes. எது சேஞ்ச் ஆயிருக்கோ அதை மட்டும் உனக்கு கொடுக்க போகுது. இப்போ ஒரு நம்பர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா 1, 2 ரெக்கார்ட் சேஞ்ச் பண்ண 2ன்னு சொல்லி உனக்கு இதில் டிஸ்பிளேல வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு வந்திருக்கு பாருங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் அப்டேட்டட் வந்து 1ன்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ கர்சரில் இந்த எக்ஸிக்யூட்டை இந்த கமாண்டை கொண்டு போக போகிறோம். இந்த ஆப்ஜெக்டை இந்த கர்சரில் செலக்ட் ஆஸ்டிக் ஃப்ரம் ஸ்டூடெண்ட், அதை வேற ஒன்றும் செய்யலை, இது அவ்வளோத்தையும் டிஸ்பிளே பண்ணணும் இல்லையா. ஸோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட் டேபிளில் அப்டேட் பண்ண பிறகு செலக்ட் பண்ணியிருக்கோம். ஃபார் ரோ இன் கர்சர் பிரிண்ட் ரோ, உனக்கு வரிசையாக பிரிண்ட் பண்ணிடும். கடைசியில் என்ன செய்யணும், க்ளோஸ் பண்ணணும் இல்லையா. ஓப்பன் பண்ணதை academy.db ஓப்பன் பண்ணியிருக்கோம். கடைசியாக என்ன செய்யணும், க்ளோஸ் பண்ணணும். CONN என்னது, அதுதான் அந்த ஆப்ஜெக்ட். ஓப்பன் பண்ண அந்த ஆப்ஜெக்ட், அதை டாட் க்ளோஸ் பண்ணிடுவோம். இந்த ப்ரோக்ராமை நம்ம IDLE விண்டோவை ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். அதில் போய் அந்த ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணி பார்த்துரும். அப்டேட்டிங் ரெக்கார்டுன்னு சொல்லி உள்ள பதிஞ்சு வைக்கப்பட்டுள்ளது ஆல்ரெடி. அப்டேட்டிங் ரெக்கார்டு அதை ஓப்பன் பண்ணிக்கிடுங்க. இதில் ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் academy.db ஓப்பன் பண்ணுறீங்க. இதில் இந்த கமாண்டில் தான் நீங்கள் அப்டேஷன் கொடுக்குறீங்க. 6வது ரெக்கார்டுக்கு பிரியங்கான்னு சொல்லி நேமை மாற்றிடுவீங்க.
அடுத்தது அதை சேவ் பண்ணிக்கிறீங்க. அப்டேட் பண்ண சேவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த 4 ரோ மூலமாக அதை திரும்ப டிஸ்பிளேல கொண்டு வரீங்க. எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறீங்க. இதில் ஸ்டூடெண்ட்டில் உள்ள எல்லா டீட்டெயில்ஸும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பிரிண்ட் ரோ மூலமாக 1 by 1 ஒவ்வொரு ரெக்கார்டாக உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறீங்க. இப்போ ரன் பண்ணி காமிக்க F5. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்டேட்டட் வந்து எத்தனை சொல்லியிருக்கு? 1 தான் சொல்லியிருக்கு. எல்லாத்தையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணது எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டிட்டு இப்போ பாருங்கள் 6வது ரெக்கார்டுக்கு என்னவோ மாறிட்டு பாருங்க, பிரியங்கான்னு சொல்லி மாறிட்டு. இந்த 6th ரெக்கார்டுக்கு உங்களுக்கு டிஸ்பிளேல எப்படி மாறி இருக்கு? பிரியங்கா அப்படின்னு சொல்லி மாறிவிட்டது. அடுத்த ஒரு தலைப்பு டெலிஷன் ஆபரேஷன். ஒரு தரவுத்தளத்தில் உள்ள ஒரு பதிவை எவ்வாறு நீக்குவது, எவ்வாறு டெலீட் செய்வது, ஒரு ரெக்கார்டை எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதற்கான கோடிங் இது நம்ம SQLite மாடல் மூலம் தான் இம்போர்ட் பண்ணுறோம். CONN தான் ஆப்ஜெக்டினுடைய பேர். நம்ம ஏற்கனவே கனெக்ட்னு வச்சுருந்தோம் போன இதிலலாம். இதில் CONNட்டு வச்சுருக்கோம். SQL 3.connect இதை கொடுக்கும். academy.db ஓப்பன் பண்ணுறோம். இதில் CONN.executeல delete from student where roll number equal to அப்படின்னு என்ன அர்த்தம்? ரோல் நம்பர் 2ஆம் நம்பர் மட்டும் என்ன செய்ய போகிறோம்? டெலீட் பண்ண போகிறோம். அது வந்து அரவிந்தனுடைய ரெக்கார்டு வந்து டெலீட் ஆக போகுது. சேவ் பண்ணியிருந்தோம். சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் வியூ பண்ணி காட்டுறது தான் இந்த கமெண்ட்ஸு. டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் டெலீட்டட் வந்து இதில் காட்ட போகுது. சேஞ்சஸ் பண்ணது எத்தனை? 1 தானே. அந்த 1ன்னு சொல்லி வரப்போகுது. கர்சர் ஈக்குவல் டு con.execute செலக்ட் asterisk ஃப்ரம் ஸ்டூடெண்ட். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட் டேபிளில் வரிசையாக பிரிண்ட் பண்ணிடுறோம். இப்போ உங்களுக்கு என்ன வருது பாருங்கள். செகண்ட் ரெக்கார்டு அரவிந்த் ரெக்கார்டு மட்டும் காணாமல் போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரெக்கார்டு என்னது? ஆக்சுவலாக அரவிந்த் ரெக்கார்டு அது போயிருது. இதை நீங்கள் IDLE விண்டோலேயே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிடுவோம். ஃபைலை போய் ஓப்பன் பண்ணிக்கிடுங்க. ஃபைல் நேம் வந்து டெலிஷன் ஆப்ரேஷன். இப்போ இதில் நீங்கள் எப்படி டெலீட் பண்ணியிருக்கீங்க அந்த இடத்த மட்டும் காமிக்க உங்களுக்கு. con.execute delete from student where roll number equal to. அப்போ இந்த இடத்துல delete ஆகிட்டு சேவ் ஆகுது academy.dbல ஸ்டூடெண்ட் டேபிளில். நெக்ஸ்ட் இந்த பார்ட் மூலமாக உனக்கு ரோஸ் வந்து வரிசையாக டிஸ்பிளேல வரப்போகுது. டெலிஷன் பண்ண பிறகு எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ண போகிறோம் டேபிள் உள்ளதை. இது வந்து என்ன செய்யணும்? எத்தனை ரோஸில் எத்தனை டெலிஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இதில் வந்து காட்ட போகுது. அதுக்கு வந்து என்ன கமாண்ட்? con.total changes. அப்போ எத்தனை சேஞ்சஸ் இருக்கோ அது மட்டும் உனக்கு டிஸ்பிளேல வரும். 1னா 1 வரும். இப்போ நான் ரன் பண்ண போகிறேன். F5 கமெண்ட் கொடுக்குறேன். ஏற்கனவே செகண்ட் ரெக்கார்டு என்ன இருக்குன்னு என்ன இருந்துச்சாங்க? இது உங்களுக்கு அரவிந்த் ரெக்கார்டு இருந்துச்சு இல்லையா? அந்த அரவிந்த் ரெக்கார்டு வந்து டோட்டலாக உனக்கு டெலிட் ஆகி விட்டது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் ரெக்கார்டு உங்களுக்கு ரோல் நம்பர் 2ங்கிற ரெக்கார்டு உங்களுக்கு டெலிட் ஆகி விட்டது. அப்போ எப்படி ரெக்கார்டை வந்து டெலிட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இதிலே பாருங்கள் தேர்ட் ரெக்கார்டு என்ன இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. பாஸ்கர் ரெக்கார்டு வந்து தேர்ட் ரெக்கார்டு இருக்கு இல்லையா? தேர்ட் ரெக்கார்டு வந்து பாஸ்கர் இருக்கு. சப்போஸ் அதை டெலீட் பண்ணால் நீங்கள் என்ன செய்யணும்? அப்போ அதை டெலீட் பண்ண வேண்டும் என்றால் இதில் போய் நீங்கள் என்ன செய்றீங்க? வேர் ரோல் நம்பர் ஈக்குவல் டு 3ன்னு சொல்லி கொடுக்குறீங்க. 3 கொடுத்தா 3வது ரெக்கார்டு டெலீட் ஆகும். இப்போ சேவ் பண்ணிக்கோ. இவன் நான் ரன் பண்ணுறேன். இவன் பார்த்தீங்கன்னா தேர்ட் ரெக்கார்டு போயிட்டு பாருங்கள். தேர்ட் ரெக்கார்டு என்ன இருந்துச்சு? பாஸ்கர் இருந்துச்சுல. இதில் பாருங்கள், இல்லை பாருங்கள், அது டெலிஷன் ஆகி விட்டது. அப்புறம் ஹவு டு டெலீட்னு சொல்லி பார்த்தோம். எவ்வாறு டெலீட் பண்ணுவது என்று பார்த்தோம். அடுத்தது வந்து அடுத்த டைட்டில் டேட்டா இன்புட் பை யூசர். பயனர் மூலமாக எவ்வாறு உள்ளீடு செய்வது, தரவுகளை எவ்வாறு உள்ளீடு செய்வது என்பது குறித்து பார்ப்போம். இப்போ இதில் வந்து நீங்கள் academy.db வந்து ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. அதில் டேபிள் அப்படிங்கிற ஒரு டேபிளை புதுசாக கிரியேட் பண்ணுறீங்க. இந்த இடத்துல என்ன செய்றீங்க? டேபிளை கிரியேட் பண்ணுறீங்க. கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பர்சன்கிற டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பர்சன் ஏற்கனவே ஒரு நேமில் இருந்துச்சுன்னா அதை டெலீட் பண்ணுறது அந்த கமெண்ட் cur.execute. ஏற்கனவே ஃபஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம். இதில் இந்த லெசனுடைய ஃபஸ்ட் கிளாஸில் ட்ராப் டேபிள் பர்சன் அப்படின்னா என்ன செய்யுதுன்னா, பர்சன்கிற டேபிள் இருந்ததுன்னா ட்ராப் பண்ணிடும், டெலீட் பண்ணிடும். இப்போ அகைன் கிரியேட் பண்ணுறோம். 3 ஃபீல்ட் நேம் கொடுக்கும். நேம், ஏஜ், ஐடின்னு சொல்லி கொடுக்கும். புதுசாக பர்சன் ஒரு டேபிள் வந்து academy.dbல கிரியேட் பண்ணுறோம். அதில் 3 ஃபீல்டு இருக்குது. நேமு, ஏஜ், ஐடி.
3 ஸ்டூடெண்ட்டுடைய டீடைல்ஸை நம்ம என்ட்ரி போட போறோம். அதுக்குள்ள கோடிங் தான் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. who equal to input for I in range 3. அப்ப 3 ரெக்கார்டை வந்து இன்புட் பண்ண போறோம். இப்போ பாருங்க print enter their ages respectively. இப்போ நேம்ஸ் வந்து 3 ரெக்கார்டினுடைய நேம் வந்து வரிசையா whoல உனக்கு அப்பண்ட் ஆயிட்டே இருக்கும். அதாவது நேம் வந்து 3 நேம் வந்து உனக்கு அப்பண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுக்கணும், ஏஜ் தனியா கொடுக்க போறோம். ஏஜ் ஈக்குவல் டு INT ஆஃப் இன்புட் ஆஃப் ஃபார் I in range 3. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக ஏஜுக்கு உனக்கு வரப்போகுது. இது வந்து நேம், இதில் ஆக்சுவலாக நேம் என்ன கொடுக்கலாம். நீங்கள் WH1 என்னன்னு நினச்சிடறாங்க, அது வந்து நேம் தான். நேம்ஸ் வந்து உள்ளே போகுது, அங்கே நம்ம நேமில் வந்து அது போய் உட்கார போகுது. ஏஜில் வந்து ஏஜ் வந்து வாங்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ஐடிஸ் தனியாக வாங்க போகிறோம். அதே மாதிரி 3, அதே மாதிரியே பாருங்கள், அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது. P_ID ஈக்குவல் டு INT ஆஃப் இன்புட்டா ஃபார் I in range ஆஃப் 3 அப்படின்னா 3 ரெக்கார்டு. 5 ரெக்கார்டுனா 5 கொடுத்துடுங்க. இப்போ n ஈக்குவல் டு லென் ஆஃப் ஹூனா எத்தனை வரும், எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்கு, 3 ரெக்கார்டு, 3 சொல்லி வரப்போகுது. இப்போ ஃபார் I in range n, அப்போ 3 உள்ள போகுது. I வேல்யூ 3 வேரி ஆகுது. அதாவது உங்களுக்கு 0, 1, 2ன்னு சொல்லி 3 வேல்யூ வேரி ஆக போகுது. கர்சர் டாட் எக்ஸிக்யூட் இன்சர்ட் இன்டு பெர்சன். இப்போ தான் பெர்சன்ல நீங்க வாங்கின வேல்யூஸ் எல்லாம் உள்ள கொண்டு போறீங்க. ஏற்கனவே வாங்கணும் இல்லையா, அந்த வாங்கின வேல்யூவை நம்ம எதில் வச்சிருக்கோம், ஹூ அப்படிங்கிற ஒரு அறையில வச்சிருக்கோம். நேம்ஸ்லாம் அறையில, இந்த அறையில இருக்கு. ஏஜ் அறையில என்ன இருக்கு, அவங்களுடைய ஏஜ் இருக்குது. அதாவது ஏஜ் ஆஃப் 0, ஏஜ் ஆஃப் 1, ஏஜ் ஆஃப் 2. P_ID என்ன இருக்கு, அவங்களுடைய ஐடிஸ்லாம் உனக்கு இருக்கு. அது உங்களுக்கு இதுல இந்த கொஸ்டின் மார்க் ஸ்டைல் மூலமாக, கியூ மார்க் ஸ்டைல் மூலமாக இன்சர்ட் செய்யப்படுகின்றது. இந்த 3 வேல்யூ இதுல இன்சர்ட் செஞ்சிடும். அப்போ இதெல்லாம் என்ன செஞ்சிருது, இன்சர்ட் ஆகி எங்க போயிருது, டேபிள் பர்சனுக்குள்ள போயிருது. அப்போ உங்களுக்கு வந்து 3 ரெக்கார்ட் போயிருது. இப்போ கர்சர் டாட் எக்ஸிக்யூட் செலக்ட் ஆஸ்டிக் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். இப்போ போனதை நாங்கள் டிஸ்பிளேல கொண்டு வரணும் இல்லையா. ஸோ நீங்கள் என்ன செய்றீங்க, எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறீங்க. செலக்ட் பண்ணிட்டு ஃபெட்சஸ் ஆல் என்ட்ரிஸ் ஃப்ரம் டேபிள். டேபிள் உள்ள எல்லா என்ட்ரிஸையும் நம்ம வாங்க போகிறோம். ஃபெட்ச் எல்லாம் வாங்குறது, வாங்கி டிஸ்பிளேல கொண்டு வரோம். அதுக்கு என்ன கமெண்ட் கொடுக்கணும், ஃபெட்ச் ஆல். ஏற்கனவே படித்தோம், பார்த்தோம் இல்லையா, லாஸ்ட் லெசனில் பார்த்தோம்னு சொல்லி இப்போ ஆரம்பத்திலே பார்த்தோம். ஆஸ்டிக் கர் டாட் ஃபெட்ச் ஆல் அப்படின்னா எல்லாத்தையும் ஃபெட்ச் பண்ணி உனக்கு ரெக்கார்ட்ஸை 1 by 1 பேக்ஸ்லேஷன் கொடுக்குறனால, செப்பரேட்டர் வந்து பேக்ஸ்லேஷன் கொடுக்குறனால 1 by 1 உனக்கு வேல்யூஸ் வந்து வந்துடுது. இப்போ பாருங்க, இதனுடைய அவுட்புட் பாருங்க. என்டர் தி 3 ஸ்டூடெண்ட் நேம்ஸ் வந்து வரிசையாக கொடுத்துருக்கோம். அவங்களோட ஏஜும் கொடுத்துருக்கோம். அப்போ ஏஜ் ஆஃப் 0, ஏஜ் ஆஃப் 1, ஏஜ் ஆஃப் 2ல வாங்குது. ஹூ ஆஃப் 0, ஹூ ஆஃப் 1, ஹூ ஆஃப் 2ல வாங்குது. இது வந்து P_ID ஆஃப் 0, P_ID ஆஃப் 1, P_ID ஆஃப் 3ல உனக்கு 1, 2, 3 வாங்கிடுது. இப்போ எல்லாமே உனக்கு அங்கே இன்சர்ட் கமாண்ட் மூலமாக பெர்சனுக்குள்ளே போச்சுது. போன பிறகு ரீகால் பண்ணுறோம், ஃபெட்சால் மூலமாக உனக்கு வந்தது தான் இந்த ஆன்சர். ஃபெட்சால் இருக்கு இல்லையா, அது மூலமாக வந்த ஆன்சர் தான் என்னது, இந்த 3 ரெக்கார்ட்ஸும் உனக்கு கொண்டு வந்துருந்தோம். இதை வந்து நம்ம IDLE விண்டோவில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஃபைலில் போய் ஓப்பன் பண்ணுங்க. டேட்டா யூசர், இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிங்க. ஏற்கனவே சொன்னது தான், அகைன் சொல்கிறேன். SQLite 3 இம்போர்ட் பண்ணிக்கிறோம். academy.db ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணி அதில் ஏற்கனவே டேபிள் இருந்துன்னா ட்ராப் பண்ணியிருந்தோம். ட்ராப் பண்ணிவிட்டு அந்த பெர்சனுங்கிற டேபிள் இருந்தால் இது ட்ராப் ஆகுது. ட்ராப் பண்ணிவிட்டு புதுசாக க்ரியேட் பண்ணுறோம். 3 ஃபீல்டு நேம் கொடுக்கும், நேம், ஏஜ், ஐடி கொடுக்கும். இதில் வந்து 5 ஸ்டூடெண்ட்ஸ் நேம் வந்து நம்ம வாங்க போகிறோம். இங்கே வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் நேமு, இதில் ஆக்சுவலாக வந்து 5 ஸ்டூடெண்ட்ஸ் நேம் வாங்குற மாதிரி இங்கே கோடிங் எழுதியிருக்கேன். 5 ஸ்டூடெண்ட்டு, உங்கள் புக்குலேயும் 5 ஸ்டூடெண்ட் வாங்குற மாதிரி தான் இருக்குது. இதில் 5 ஸ்டூடெண்ட் கொடுத்துருக்கேன். இன்புட் வந்து 5 ஸ்டூடெண்ட்டுடைய பேரை வாங்கி ஹூவில் வைக்கிறேன். ஹூ ஆஃப் 0, ஹூ ஆஃப் 1, ஹூ ஆஃப் 2ல இருக்குது. ஏஜ் ஆஃப் 0, ஏஜ் ஆஃப் 1, ஏஜ் ஆஃப் 2ல அந்த 5 ஸ்டூடெண்ட்டுடைய ஏஜ் வந்து உட்காருது. P_IDயில் எது உட்காருது, அதனுடைய ஐடிஸ் உட்காருது. உட்காந்த பிறகு ஒவ்வொன்றா எடுக்க போகிறோம். டோட்டல் ரெக்கார்ட்ஸ் 5, இதில் எண்ணில் 5 உள்ள போகுது. இங்கே எண் வந்து லென்த் ஆஃப் ஹூவில் என்ன வர போகுது, 5. ஸோ 5 வந்து இதில் வந்துடும். அப்போ உனக்கு ஐ வேல்யூ 0 to 4 வேரி ஆகுது. வேரி ஆகும்போது உனக்கு இந்த கொஸ்டின் மார்க் ஸ்டைல் மூலமாக ஹூ ஆஃப் 0, ஏஜ் ஆஃப் 0, ஏஜ் ஆஃப் 1, P_ID ஆஃப் 0 முதல்ல உட்காரும். அது ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு. செகண்ட் ரெக்கார்டு ஹூ ஆஃப் 1, ஏஜ் ஆஃப் 1, P_ID ஆஃப் 1. இதே மாதிரி ஃபைனல் ரெக்கார்டு, 5வது ரெக்கார்டு எப்படி உட்காரும், ஹூ ஆஃப் 4, ஏஜ் ஆஃப் 4, P_ID ஆஃப் 4 சொல்லி 5வது ரெக்கார்டும் உனக்கு உட்காந்துரும். அப்போ உனக்கு அடுத்தது அவ்வளோத்தையுமே செலக்ட் பண்ணுறோம்.
செலக்ட் பண்ணிட்டு கடைசியில் ஃபெட்சால் மூலமாக டிஸ்பிளே பண்ணி ரிசல்ட்டை காமிக்கிறோம். இப்போ அதை ரன் பண்ணி பாருங்க. ரன் மாடல். உனக்கு பாருங்க 5 ஸ்டூடெண்டுடைய நேம் கேட்கு. நான் டைப் பண்றேன் வரிசையா. ராஜா ஃபர்ஸ்ட் நேம். அடுத்தது குமார்னு சொல்லி கொடுக்கேன். செகண்ட் நேம். அடுத்தது பீட்டர்னு சொல்லி கொடுக்கேன். தேர்ட் நேம். அடுத்தது ராஜேஷ்னு சொல்லி கொடுக்கேன். ஃபோர்த் நேம். அடுத்தது சுரேஷ்னு ஒரு சொல்லி மொத்தம் 5 நேம்ஸ் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் அவங்களுடைய ஏஜ் ரெஸ்பெக்டிவ் கொடுக்க போகிறேன். 19. ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டுடைய நேம் வந்து 19. அடுத்த பர்சனுடைய ஏஜ் வந்து 18. அடுத்தது வந்து 20. நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் வந்து ராஜேஷ்னுடைய வயசு 21 கொடுக்கேன். ஃபைனல் ஸ்டூடெண்ட் வந்து 20 கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு அவங்களுடைய ஐடிஸ் வந்து 1, 2, 3, 4, 5 சொல்லி ஐடிஸும் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்க, அது எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணிட்டு பாருங்க. ராஜா, குமார், பீட்டர், சுரேஷ் அவங்களுடைய ஏஜ் எல்லாமே எனக்கு டிஸ்பிளேல வந்துட்டு அந்த ஃபெட்சால் மூலமா வந்த டீட்டெயில்ஸ் தான் இது. அப்போ எப்படி வந்து டேட்டாவை வாங்கி அதை எப்படி டேபிள்ல கொண்டு போறதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்தது டைட்டில் வந்து என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் டைட்டில் மல்டிபிள் டேபிள்ஸ் பார்க்க போறோம். யூசிங் மல்டிபிள் டேபிள் ஃபார் கொரி. அதாவது கொரிக்கு வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட அட்டவணையை பயன்படுத்தல். இப்போ ஏற்கனவே ஒரு அட்டவணை தான் பயன்படுத்திட்டு இருந்தோம். ஸ்டூடெண்ட் மட்டும் தான் பயன்படுத்தணும். இப்போ இதில் வந்து 2 அட்டவணை பயன்படுத்த போகிறோம். ஒரு அட்டவணை வந்து என்ன அட்டவணை அப்படின்னா, அப்பாயின்மெண்ட்ன்ற ஒரு அட்டவணை. அதை கிரியேட் பண்ணுறோம். இங்கே கிரியேட் பண்ணி உங்களுக்கு வந்து 2 ரெக்கார்டு வந்து உள்ளே வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வேற ஒன்றுமே செய்யலை. இதில் ரொம்ப ஏற்கனவே பண்ணது தான். நம்ம ஸ்டூடெண்ட்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணோம் இல்லையா? கிரியேட் பண்ணி அதில் வந்து 2 ரெக்கார்டு, ஒரு 5 ரெக்கார்டு 7 ரெக்கார்டு ஆட் பண்ணோம் ஸ்டார்டிங்கில். இப்போ இங்கே வந்து அப்பாயின்மெண்ட்னு சொல்லி ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ணுறோம். அதாவது academy.db தான். டேட்டா பேஸ் வந்து மாற்றம் இல்லை, அதே டேட்டா பேஸ் தான். இந்த டேட்டா பேஸில் வந்து நீங்கள் வந்து ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் இருந்தால் அதை டெலீட் பண்ணிட்டு கிரியேட் டேபிள் மூலமாக அதில் வந்து என்னெல்லாம் நம்ம சேர்க்குறோம், ரோல் நம்பர், டியூட்டி, ஏஜ் 3 ஃபீல்டு சேர்க்குறோம். சேர்த்துட்டு அதில் 2 ரெக்கார்டு இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு என்ன இருக்குல்ல, SQL கமாண்ட் இதில் கொடுத்துருக்கோம் இல்லையா, இன்சர்ட் இன்டூ அப்பாயின்மெண்ட்னு சொல்லி கொடுத்துருக்கோமா. அகைன் இன்சர்ட் இன்டூ அப்பாயின்மெண்ட். அப்போ 2 ரெக்கார்ட்ஸ் இதில் அப்பாயின் பண்ணிடுறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபீல்டு கிரியேட் பண்ணி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிடுறோம் அப்பாயின்மெண்ட்னு சொல்லி. செகண்ட் வந்து அதில் ரெக்கார்ட்ஸ் அப்பாயின் பண்ணியிருக்கோம். 2 ரெக்கார்டு கொடுத்துருக்கோம். இதில் ரெக்கார்டினுடைய வேல்யூ என்ன பாருங்க, 1 பெர்ஃபெக்ட், அதாவது பெர்ஃபெக்ட்டுங்கிறது அவங்களுடைய டியூட்டி, 17ங்கிறது ஏஜ், 2 செக்ரட்டரி, ஏஜ் வந்து 16 சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ அடுத்த இந்த கமாண்டை SQL கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்க, இதில் இதை சேவ் பண்ணியிருந்தோம், அந்த டேபிளை சேவ் பண்ணியிருந்தோம். இப்போ ஏற்கனவே ஸ்டூடெண்ட் டேபிள் இருந்துச்சு இல்லையா, ஸ்டூடெண்ட் உள்ள டேபிளையும் இந்த அப்பாயின்மெண்ட் டேபிளையும் சேர்த்து வெளியே கேதர் பண்ணுறோம். பாருங்க, ஸ்டூடெண்ட் டேபிளையும் அடுத்தது அப்பாயின்மெண்ட் டேபிள் உள்ள மேட்ரையும் சேர்த்து எடுக்கும். அதாவது ஸ்டூடெண்ட்ல உள்ள ரோல் நம்பருங்கிற ஒரு ஃபீல்டு பாருங்க, cursor.execute செலக்ட். எக்ஸிக்யூட்னாலே நீங்கள் அதில் என்ன கமெண்ட் கொடுப்பீங்க, SQL கமெண்ட் கொடுக்கீங்க இல்லையா. அப்போ இந்த SQL கமெண்ட்டை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. செலக்ட் student.roll number. அப்போ ஸ்டூடெண்ட்ல உள்ள ரோல் நம்பர் ஃபீல்டு எடுக்க போகுது, காட்ட போகுது. அடுத்த student.sname, ஸ்டூடெண்ட்ல உள்ள நேம் எடுக்க போகுது, அங்கிருந்து நேம் எடுத்துக்குது. அடுத்தது appointment.duty, அதாவது அப்பாயின்மெண்ட் ஃபீல்டு உள்ள டியூட்டி ஃபீல்டு எடுக்குது. அடுத்து appointment.age, அப்பாயின்மெண்ட் 2வது டேபிள். அப்போ இதில் பாருங்க ஸ்டூடெண்ட் டேபிள் இருக்கு, அடுத்தது அப்பாயின்மெண்ட் டேபிளில் ஏஜ் எடுக்குது. ஃப்ரம் ஸ்டூடெண்ட்டு கம்மா அப்பாயின்மெண்ட் பாருங்க. அப்போ 2 டேபிள் வந்து நம்ம மேட்ரை கேதர் பண்ணுறோம். ஒன்று ஸ்டூடெண்ட்டு, அனதர் ஒன் இஸ் அப்பாயின்மெண்ட். வேர் ஸ்டூடெண்ட் டாட் ரோல் நம்பர் ஈக்குவல் டு அப்பாயின்மெண்ட் டாட் ரோல் நம்பர். 2 ரோல் நம்பர் மேட்ச் பண்ணிடும். அதாவது அப்பாயின்மெண்ட் டாட் ரோல் நம்பரும் ஸ்டூடெண்ட் டாட் ரோல் நம்பரும் தான் உங்களுக்கு வந்து இதில் பிரைமரிக்கு. அது 2 வச்சு தான் 2 அட்டவணையும் சேர்த்து டீட்டெயில் எடுக்கும். கொஞ்சம் நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு அட்டவணையில் என்ன இருக்கு, ஸ்டூடெண்ட்டுடைய பேர், அவனுடைய ஆவரேஜ் மார்க்கு, மேலா ஃபீமேலாங்கிற ஒரு மேட்ரு இருந்துச்சு, ஏற்கனவே பார்த்தோம். செகண்ட் டேபிள் வந்து இப்போ அப்பாயின்மெண்ட் கிரியேட் பண்ணோம். அதில் என்னெல்லாம் இருக்குது, ஸ்டூடெண்ட் அந்த அந்த அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க, அவங்களுடைய ஏஜ் என்ன அப்படிங்கிற மேட்ரு வந்து இதில் இருக்குது. இன்னொன்று வச்சிருக்கிறோம், அப்பாயின்மெண்ட்டுக்கும் ரோல் நம்பர் வச்சுருக்கோம். 2 ரோல் நம்பரும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும் எடுக்கும். இதுலேயும் ஒன்றா இருக்கணும், அதுலேயும் ஒன்றா இருந்தால் மட்டும் எடுக்குது. அதான் உங்களுக்கு மேட்ச் பாயிண்ட்டு. எடுத்துட்டு இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம் பாருங்க, பிரிண்ட் cursor.description டு டிஸ்பிளே த ஃபீல்டு நேம்ஸ் ஆஃப் த டேபிள்.
இப்போ என்ன செய்யுது அப்படின்னா இந்த கர்சர் டாட் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும் இல்லையா, இந்த கமாண்ட் கொடுத்தோன்னா ஃபீல்டு நேம் மட்டும் உனக்கு டிஸ்பிளே பண்ணும். அதாவது உன்னுடைய அப்பாயின்மெண்ட் டேபிள் உள்ள ஃபீல்டு நேம்ஸ் ஃபுல்லாக வந்துடும். அதில் என்ன இருக்குது, அப்பாயின்மெண்ட் டேபிளில் என்ன ஃபீல்டுலாம் இருக்கோ அதெல்லாம் உனக்கு இதில் வந்துடுது. CO ஈக்குவல் டு I0 ஃபார் I in cursor டாட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா உனக்கு அதில் உள்ள ஃபீல்டு நேம், இப்போ நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, அதில் உள்ள ஃபீல்டு நேம் இதில் எடுத்துருக்க செலக்ட் பண்ண உள்ள அத்தனை ஃபீல்டு நேமும் உனக்கு டிஸ்பிளேல வரும். இது கொடுக்கலன்னா ஃபீல்டு நேம் உனக்கு வராது. அடுத்த ஃபீல்டு இன்ஃபர்மேஷன் கேன் பி ரீட் ஃப்ரம் கர்சர் டாட் டிஸ்கிரிப்ஷன். இப்போ அதை ரீட் பண்ணிட்டோம். ரிசல்ட் ஈக்குவல் டு கர்சர் டாட் ஃபெட்ச் ஆல். எல்லா மேட்ரும் நம்ம எடுக்கிறோம், கேதர் பண்ணுறோம். ஃபெட்ச் ஆல்னா ஃபார் ஆர் இன் ரிசல்ட் பிரிண்டர். இப்போ வந்து இதில் வந்து உனக்கு எது டிஸ்பிளே ஆகுது அப்படின்னா அந்த டேட்டா முழுக்க டிஸ்பிளே ஆகுது. அந்த டேபிள் இருக்குல்லையே, அந்த டேபிளில் உள்ள 2 டேபிள், அதாவது அப்பாயின்மெண்ட் டேபிள், ஸ்டூடெண்ட் டேபிள் உள்ள இந்த மேட்ரு ஃபுல்லாக, ரோஸ் ஃபுல்லாக உள்ள மேட்ரு ஃபுல்லாக உனக்கு டிஸ்பிளேல உனக்கு வருது. பாருங்கள், இதில் பாருங்கள் தெரியும் உங்களுக்கு. அப்போ ரோல் நம்பர் நம்ம ஏற்கனவே இங்கே கொடுத்ததான், இங்கே கொரியில் கொடுத்ததான் ரோல் நம்பர், ஸ்டூடெண்ட்டில் உள்ள ரோல் நம்பர் இது. அடுத்தது ஸ்டூடெண்ட்டில் உள்ள நேம் வந்திருக்கு, அக்ஷய் அரவிந்த். அடுத்தது அப்பாயின்மெண்ட்டில் உள்ள டியூட்டி, அவங்களுடைய டியூட்டி பாருங்கள், பெர்ஃபெக்ட் செக்ரட்டரி. எப்போ தான் நம்ம உள்ளே கொடுத்தோம் போன இதில். அடுத்தாப்பில் ஏஜ் கொடுத்துருக்கோம் பாருங்கள், ஏஜ் வந்து 17, 16 சொல்லி அப்பாயின்மெண்ட் உள்ள ஏஜ் உனக்கு டிஸ்பிளேல வந்து விட்டது. அப்போ வந்து இந்த கோடிங் மூலமாக உங்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, அப்பாயின்மெண்ட்னு ஒரு டேபிளை கிரியேட் பண்ணி அந்த டேபிளில் வந்து 2 ரெக்கார்டை நீங்கள் கொடுத்துட்டு அதில் உள்ள மேட்ரை கேதர் பண்ணி, அந்த 2 டேபிள் உள்ள மேட்ரை கேதர் பண்ணி இப்படி பிரிண்ட் பண்ணிடுறீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பிரிண்டிங் வந்துடுது. ஓகே தானே? இதை வந்து நம்ம ஐடிஎல்இ விண்டோ மூலமாக செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ ஐடிஎல்இ விண்டோவில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிடுங்க. ஃபைல் ஓப்பன் யூஸிங் மல்டிபிள் டேபிள் அப்படின்னு சொல்லி இந்த டேபிள், இந்த கோடிங் ஏற்கனவே இருக்குது. ஏற்கனவே சொன்னது தான். அப்பாயின்மெண்ட் டேபிளை இதில் கிரியேட் பண்ணுறீங்க. இந்த கிரியேட் கமாண்ட் டேபிள் மூலமாக இதில் 2 ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த இடத்துல 2 ரெக்கார்ட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கீங்க. அவங்களுடைய வேல்யூஸ் வந்து நீங்கள் இதில் வந்து இன்சர்ட் பண்ணிட்டீங்க. வேல்யூஸ் வந்து இந்த ரைட் சைடில் இருக்குது உங்களுக்கு. 1 பெர்ஃபெக்ட் 17 2 செக்ரட்டரி அப்படின்னு சொல்லி உனக்கு ரைட் சைடில் கொடுத்துருக்குறோம், வேல்யூஸ் கொடுத்துருக்கோம் 2. அப்போ வந்து 2 ரெக்கார்டை நீங்கள் இன்சர்ட் பண்ணிடுறீங்க இது மூலமாக. அடுத்தாப்புல அதை செலக்ட் பண்ணுறீங்க. கர்சர் டாட் எக்ஸிக்யூட் மூலமாக செலக்ட் பண்ணுறீங்க. ஸ்டூடெண்ட்டில் உள்ள அவ்வளோ மேட்ரையும் செலக்ட் பண்ணிவிட்டு அதை இன்ஃபர்மேஷனை இப்போ ஃபைனலாக பிரிண்ட் பண்ணிடுங்க. அப்போ ஒரு 4 பகுதியாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து டேபிள் கிரியேட் பண்ணுறீங்க, அப்பாயின்மெண்ட் டேபிளை. பிறகு என்ன செய்றீங்க, அதில் 2 ரெக்கார்டை, செகண்ட் பார்ட்டில் 2 ரெக்கார்டை சேர்க்குறீங்க. பிறகு செலக்ட் பண்ணுறீங்க, ஸ்டூடெண்ட் டேபிள் உள்ள மேட்ரையும் அப்பாயின்மெண்ட் டேபிள் உள்ள மேட்ரை செலக்ட் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணுறீங்க. பிரிண்ட் பண்ணும்போது என்ன மேட்ரு வருதுன்னு பார்த்துக்கிடுங்க. ரன் மாடல் கொடுங்க. உனக்கு பாருங்கள், ரோல் நம்பர், எஸ் நேம், டியூட்டி, ஏஜ்னு வருது. அக்ஷய் பெர்ஃபெக்ட், ஒரு ஸ்டூடெண்ட் நேம் தான் வந்திருக்கு இதில், அக்ஷய் பெர்ஃபெக்ட் 17. அவங்களுடைய நேமும் உங்களுக்கு வந்து விட்டது. அப்போ மல்டிபிள் டேபிளை எவ்வாறு ஹேண்டில் செய்வது அப்படின்னு சொல்லி இதில் பார்த்தோம். மல்டிபிள் டேபிள்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்த டைட்டில் வந்து இன்டகிரேட்டிங். அடுத்த டைட்டில் வந்து இன்டகிரேட்டிங் கொரி வித் சிஎஸ்வி ஃபைல். இன்டகிரேட்டிங்னா இணைத்தல். அதாவது கொரியையும் சிஎஸ்வி ஃபைலையும் நீங்கள் இணைக்க போகிறீங்க, வெனவலையும் சிஎஸ்வி ஃபைலையும். அதாவது பைத்தான் ப்ரோக்ராம் மூலமாக கொரி பண்ணி அதில் டேபிள் உள்ள மேட்டர்லாம் எடுத்து எங்கே கொண்டு வரீங்கன்னா சிஎஸ்வி ஃபைல் கொண்டு போகிறீங்க. அப்போ சிஎஸ்வி ஃபைலும் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறோம். அப்போ இந்த ப்ரோக்ராம் கொஞ்சம் கவனிங்க. SQLite 3 வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறீங்க. SQLite 3 வந்து இப்போ SQL கமெண்ட் கொடுக்கலாம். அப்போ நீங்கள் இம்போர்ட் I1 சொல்லி கொடுக்கும் இல்லையா, இதில் என்ன செய்யணும் அப்படின்னா டு ஆக்சஸ் ரீப்ளேஸ். இந்த ரீப்ளேஸ் கமெண்ட் என்ன செய்யுது அப்படின்னா சிஎஸ்வி ஃபைலில் உள்ள டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து ரீட் பண்ணும்போது ஒரு ரெக்கார்டு விட்டு ஒரு ரெக்கார்டு எம்டி ரெக்கார்டாக இருக்கும். உள்ள 19 ரெக்கார்டு எம்டி ரெக்கார்டாக இருக்கும். அந்த எம்டி ரெக்கார்டை டெலீட் பண்ணுறதுக்கு தான் இந்த ரீப்ளேஸ் கமெண்ட். அதை ரீப்ளேஸ் கமெண்ட் நீ யூஸ் பண்ணுறா இருந்தால் இம்போர்ட் ஐஓங்கிற மாடலை நீ இம்போர்ட் பண்ணணும். இது புதுசாக படிக்கும் அந்த ஐஓ மாடல். இதில் இது ஏற்கனவே படித்தது, அதாவது 13வது லெசனில் நீங்கள் படித்தது. சிஎஸ்வி ஃபைலை நீங்கள் எப்படி இம்போர்ட் பண்ணணும், இம்போர்ட் சிஎஸ்வி. சிஎஸ்வினானது காமா செப்பரேட்டட் வேல்யூ ஃபைல். அதாவது இது வந்து நீங்கள் எங்கே ஓப்பன் பண்ணி பார்க்கணும், சிஎஸ்வி ஃபைலை எக்ஸல் ஷீட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், அல்லது நோட் பேட்லையும் போய் என்ன செய்யலாம், நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன் உங்களுக்கு.
D equal to open. இப்போ எந்த இடத்துல இந்த CSV ஃபைலை நீங்க கிரியேட் பண்றீங்க? இந்த லைன் என்ன செய்யுதுன்னா கிரியேட்டிங் CSV ஃபைல். CSV ஃபைலை நீங்க கிரியேட் பண்றீங்க. எதுல கிரியேட் பண்றீங்க? C கோலன்ல pyprgங்கிற ஃபோல்டருக்குள்ள SQL.csv ரைட்டிங் மோட்ல நீங்க ஓபன் பண்ணிட்டீங்க. அதை கிரியேட் பண்ணி ஓபன் பண்ணிட்டீங்க. இப்போ ரைட்டர் மூலமாக Cங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு இதை அசைன் பண்ணிருக்கீங்க. கனெக்ஷன் ஈக்குவல் டு SQLite கனெக்ட் academy.db. academy.db வந்து கனெக்ஷன்ங்கிற ஆப்ஜெக்ட்ல கொண்டு வந்து கர்சர்ங்கிற ஆப்ஜெக்ட் கொண்டு வந்துட்டீங்க. அப்ப CSV ஃபைல் எங்க இருக்கு? இந்த ஆப்ஜெக்ட் Cல இருக்கு. டேபிள் academy.db வந்து எங்க வருது? கர்சர்ங்கிற ஆப்ஜெக்ட் வருது. ரெண்டு ஆப்ஜெக்ட், Cன்னு ஒரு ஆப்ஜெக்ட், another object is cursor. C ஆப்ஜெக்ட்ல என்ன இருக்குன்னா CSV ஃபைலுடைய ஆப்ஜெக்ட் வருது. கர்சர்ல வந்து academy.db டேட்டாபேஸ்னுடைய ஆப்ஜெக்ட் இங்க வந்துருது. அப்ப இங்க வந்து cursor.executeல நீங்க என்ன பண்றீங்க? ஒரு SQL கமாண்ட் கொடுக்கீங்க. அதாவது academy.dbல உள்ள ஸ்டூடெண்ட் டேபிள்ல ஒரு query கொடுக்குறீங்க. ஆர்டர் பை ஜெண்டர் டிசெண்டிங். ஜெண்டர்ல டிசெண்டிங் பண்ண போது எஸ் நேம் வாரியா, டிசெண்டிங் வந்து எதுல எஸ் நேம் வாரியா ஒரு குரூப் பண்ணி டிசெண்டிங் ஆர்டர்ல வரப்போகுது. இதுல வந்து இந்த லைன் எப்பவுமே எதுக்கு உள்ளது? காலம் ஹெட்டிங்க நீ CSV ஃபைல் கொண்டு போற. COல இந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ள என்ன வருது? இதுல உள்ள அவ்வளவு ஹெட்டிங்கும் உனக்கு வந்துட போகுது. ஃபீல்டு ஹெட்டிங் சொல்லுவாங்க இல்லையா? ஸ்டூடெண்ட்ல ஃபீல்டு ஹெட்டிங் என்ன இருக்கு? ஐடி நம்பர் இருக்கு, நேம் இருக்கு, எஸ் நேம் இருக்கு. அந்த ஃபீல்டு ஹெட்டிங்லாம் இப்போ எங்க போகுதுன்னா COக்கு போகுது. அப்போ C.write row மூலமாக இந்த ஃபீல்டுலாம் எங்க போகுது அப்படின்னா CSV ஃபைல்ல ரைட் பண்ண போகுது. காரணம் என்ன? Cங்கிறது என்னது? இந்த Cங்கிறது CSV ஃபைலினுடைய ஆப்ஜெக்ட். அந்த CSV ஃபைலினுடைய ஆப்ஜெக்ட்டுக்கு உனக்கு ரைட் ஆகுது. அப்போ C.write row மூலமாக இதுல நம்ம கொடுத்த காலம் கட்டி எங்க போயிருது? CSV ஃபைலுக்கு போயிருது. இப்போ கெட்டிங்லாம் போயிட்டு இப்போ வந்து டேட்டா ஃபெட்ச் பண்றோம். ஃபெட்சிங் டேட்டா ஃப்ரம் டேபிள். எல்லா டேட்டாவும் நம்ம எங்க கொண்டு வரோம்? டேட்டா கொண்டு வரோம். டேட்டா ஈக்குவல் டு cursor.fetchall மூலமாக டேட்டாங்கிற ஆப்ஜெக்ட்டுக்குள்ள எல்லா டேட்டாவும் கொண்டு வந்துடும். டேபிள் டேட்டா, ஸ்டூடெண்ட் டேபிள் டேட்டா முழுக்க வந்துருது. ஃபார் ஐட்டம் இன் டேட்டா C.write row ஆஃப் ஐட்டம். அப்ப இந்த இடத்துல என்ன செய்யணும்? ரைட்டிங் ஈச் ரோ ஆஃப் டேபிள் இன் CSV ஃபைல். ஏற்கனவே இந்த டேட்டா நம்ம வாங்கியிருக்கோம் இல்லையா? இந்த மேட்ரை வந்து இந்த லைன் மூலமாக CSV ஃபைல ரைட் பண்றோம். ஏற்கனவே ஸ்டார்டிங்ல நீங்க பாத்தீங்கன்னா ஃபீல்டெல்லாம் முதல்ல இன்சர்ட் பண்ணிட்டோம். CSV ஃபைல லைன் மூலமாக ஃபீல்டெல்லாம் கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த லைன் மூலமாக C.write row ஆஃப் ஐட்டம் மூலமாக எல்லா ரோவையும், அது ரோ மீன்ஸ் அதில் உள்ள பதிவுகள், ரெக்கார்ட்ஸ் முழுக்க டேபிள் உள்ள ரெக்கார்ட்ஸ். எந்த டேபிள்? அந்த academy.dbல உள்ள ஸ்டூடெண்ட் டேபிள் உள்ள அவ்வளோ ரெக்கார்ட்ஸும் CSV ஃபைலுக்கு இது மூலம் மாற்றப்படுகின்றது. இப்போ D.close உடனே அந்த Dங்கிற ஆப்ஜெக்ட்ல உள்ளதை க்ளோஸ் பண்ணிடும். இப்போ எல்லாம் இதை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஃபைலை ஓப்பன் பண்ண ஃபைலை க்ளோஸ் பண்ணுறோம். D.close உடனே என்ன செஞ்சிருது? அந்த டேட்டாபேஸ் ஃபைல் வந்து க்ளோஸ் ஆயிடுது. இப்போ ரீடிங் த CSV ஃபைல் அண்ட் டிஸ்பிளேயிங் டீடைல்ஸ். இப்போ CSV ஃபைல் உள்ள மேட்ரை வந்து ஏற்கனவே டேபிள் உள்ள மேட்ரு கொண்டு வந்துட்டோம். நல்லா கவனிங்க. இது வரைக்கும் நீங்க படிச்சது டேபிள் உள்ள கண்டென்ட் முழுக்க எங்க போயிட்டு? CSV ஃபைலுக்குள்ள போயிட்டு. இப்போ CSV ஃபைல் உள்ள கண்டென்ட் வந்து இப்போ எங்க வரப்போகுதுன்னா நம்ம டிஸ்பிளேக்கு வரப்போகுது. நெக்ஸ்ட் பேஜ்ல டிஸ்பிளேல வரப்போகுது. அதுக்கு என்ன செய்றீங்க? FDங்கிற ஆப்ஜெக்ட்ல ஓப்பன் பண்றீங்க. R மோடுல நீங்க CSV ஃபைல ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. இப்போ இதுல நியூ லைன் ஈக்குவல் நன் சொல்லி கொடுத்துருக்கு. இதுல தான் நீங்க ரீப்ளேஸ் கமாண்ட் யூஸ் பண்றீங்க பாருங்க. ஃபார் லைன் இன் FD. இந்த FDல உள்ள ஒவ்வொரு லைனா எடுக்க போறோம். லைன் டாட் ரீப்ளேஸ் பேக்ஸ்லாஷ் என்ன நீங்க எப்படியா ரீப்ளேஸ் பண்றீங்க? ஒரு எம்டி ஸ்பேஸா ரீப்ளேஸ் பண்ணிடுறீங்க. அப்போ பேக்ஸ்லாஷ் என் இருந்தா அதை எடுத்து விட்டுரும். நான் காமிக்கிறேன். அந்த CSV ஃபைல ஒரு லைன் கூப்பிட்டு ஒரு லைன் இருக்கும், எம்டி லைன் இருக்கும். அந்த எம்டி லைன் தான் இந்த ரீப்ளேஸ் கமாண்ட் எடுத்து விடுது. அது என்ன செய்யுதுன்னா பேக்ஸ்லாஷ் என்ன என்ன செய்யுது? கேரேஜ் ரிட்டர்ன் என்ன செஞ்சிருது? ஒரு வெரி எம்டி ஸ்பேஸால உனக்கு ரீப்ளேஸ் பண்ணிடுது. ஸோ அந்த லைன் போயிருது. அடுத்த பிரிண்ட் லைன் உடனே உனக்கு இந்த CSV ஃபைல வாங்கின ஒவ்வொரு ரெக்கார்டா உனக்கு பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். பிரிண்ட் ஆகி முடிச்சோடனே கடைசியா cursor.close கொடுத்துரும். cursor.closeனா எது? cursor.close எது? இந்த CSV ஃபைல உள்ள இந்த கர்சர் இருக்கு இல்லையா? இந்த டேட்டாபேஸில் உள்ள அந்த கர்சர், அந்த ஆப்ஜெக்டை நம்ம க்ளோஸ் பண்ணியிருந்தோம். அதாவது academy.db அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணியிருந்தோம். connection.close பண்ணியிருந்தோம். டோட்டலாக வந்து 2 ஃபைலையும் நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். cursor.close பண்ணியிருந்தோம், connection.closeயும் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து அவுட்புட்டை பாருங்க. CSV ஃபைல ரைட் பண்ணோம் இல்லையா? டேபிள் உள்ள மேட்ரு இப்போ எங்கே போயிருந்துச்சு? CSV ஃபைலுக்கு போய் அங்கே இருந்து இப்போ உனக்கு டிஸ்பிளேல இங்கே அழகாக வந்திருக்கு.
அக்ஷய், அரவிந்த், பாஸ்கர்னு சொல்லி வரவும் உனக்கு வந்து விட்டது. இதே இது நீங்கள் சிஎஸ்சி ஃபைலை போய் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்க. இது எங்கே உள்ள ஃபைல்? இது சீக்வலில் PYPRGல SQL.CSVங்கிற ஃபைல் கொடுத்தோம் இல்லையா, அதில் எப்படி இருக்கு பாருங்க. ஏற்கனவே சொன்னேன் இல்லை, ஒவ்வொரு லைனாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இந்த லைனை தான் ரீப்ளேஸ் கமாண்ட் எடுத்து விடும். இந்த லைனுக்கு பதிலாக உனக்கு அதை எடுத்து விட்டுறது, ரீப்ளேஸ் கமாண்ட் மூலமாக எடுத்து விட்டுறது. இப்போ இந்த IDLE விண்டோ மூலமாக நம்ம பார்த்துருவோம். இப்போ நீங்கள் IDLE விண்டோ ஓப்பன் பண்ணிக்கிடுங்க. ஃபைலில் போய் ஓப்பன் பண்ணிக்கோ. இன்டகிரேட்டிங் query with CSV ஃபைல். இன்டகிரேட்டிங் query with CSV ஃபைல் ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல கிரியேட்டிங் CSV ஃபைல் பார்ட் இருக்குது. CSV ஃபைலை கிரியேட் பண்ணுறீங்க. இதில் இந்த பார்ட்டில் கிரியேட் பண்ணுறீங்க. அடுத்து academy.dbயை ஓப்பன் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் பார்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த academy.dbயில் எல்லா ரெக்கார்ட்ஸையும் நீங்கள் செலக்ட் பண்ணி ஜெண்டர் வாரியாக நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க. அதை ஆர்டர் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கீங்க? டிசெண்டிங் ஆர்டரில் பண்ணிடுங்க. அடுத்தது அதில் உள்ள ஃபீல்டு நேம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து எங்கே கொண்டு போகிறீங்க? CSV ஃபைல் கொண்டு போகிறீங்க. அதில் உள்ள ஃபீல்டு நேம் இருக்கு இல்லையா, அதாவது ஸ்டூடெண்ட் டேபிள் உள்ள அவ்வளோ ஃபீல்டு நேமையும் CSV ஃபைலுக்கு போய் ரைட் பண்ணிடுறீங்க. நெக்ஸ்ட்டு அதில் உள்ள ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ரைட் பண்ணுறீங்க இந்த பார்ட்டில். இப்போ ரீட் பண்ண போகிறீங்க. CSV ஃபைலுக்குள்ளே எல்லாம் போயிட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரீட் பண்ணுறீங்க. ரீட் பண்ணும்போது ரீப்ளேஸ் கமாண்ட் என்ன செய்யுதுன்னா எலிமினேட் பண்ணுது. நியூ லைன் இருந்தால் எலிமினேட் பண்ணிடுது. அந்த நியூ லைனை காமிக்க நான் உங்களுக்கு CSV ஃபைலை நான் காட்டுதேன். இப்போ வந்து CSV ஃபைலை நீங்கள் இதில் ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் உள்ள லைன் பை லைனாக நீங்கள் இதில் பிரிண்ட் பண்ணுறீங்க. பிரிண்ட் பண்ணும்போது அதில் நியூ லைன் இருந்துச்சுன்னா அதை ஒரு வெறும் எம்டி ஸ்பேஸ் கொண்டு ரீப்ளேஸ் பண்ணுறீங்க. ஸோ அதை டெலீட் ஆயிடுது. நியூ லைனு டெலீட் ஆகிட்டு வரிசையாக உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளேயில் வந்துடுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரிசையாக ஒரு உள்ள மேட்ரெல்லாம் உங்களுக்கு இந்த டிஸ்பிளேல உனக்கு வரிசையாக வந்துட்டு, இதில் வந்து உங்களுக்கு வந்து மேல்லாம் முதல்ல வந்திருக்கு, ஃபீமேல் வந்து அடுத்தாப்புல வந்துருக்கு. குரூப் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஜெண்டர் வாரியாக குரூப் பண்ணனால மேலும் ஃபீமேலும் உனக்கு வரிசையாக உனக்கு வந்து விட்டது. இப்போ வந்து இந்த ஃபைலை வந்து நீங்கள் எங்கே போய் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, C:\, PYPRGல இந்த SQL ஃபைல் இருக்குது. அந்த நம்ம CSV ஃபைல் கிரியேட் பண்ணோம்ல, அந்த CSV ஃபைலாம் இது. நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். முதல்ல எக்ஸலில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ எக்ஸலில் வந்து உங்களுக்கு இதில் தெரியுதும், உங்களுக்கு மேட்ரு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். இதில் ஒவ்வொரு லைனு தான் அங்கே டெலிட் பண்ணுறோம். இந்த லைனை தான் அங்கே ரீப்ளேஸ் பண்ணி அதை டெலிட் பண்ணியிருக்கோம். இப்போ உங்களுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2, 3, 5 ரெக்கார்டு இருக்குது. இந்த 5 ரெக்கார்டு நீங்கள் பார்த்துக்கிடுங்க. கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி காட்டுதேன். உனக்கு வந்து 5 ரெக்கார்டும் உனக்கு இருக்குது இல்லையா. இந்த ஃபைலை நீங்கள் இது மூலமாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த SQL ஃபைலை வந்து நீங்கள் வந்து நோட்பேட் மூலமாகவும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஓப்பன் வித் கொடுங்க. ஓப்பன் வித் நோட்பேட். நோட்பேடில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு இந்த ஃபைல் வந்து தெளிவாக இருக்குது. ஒரு 5 ரெக்கார்டு உள்ள ஃபைல்ஸ் இருக்குது. இதை தான் நம்ம அங்கே டிஸ்பிளேல காட்டணும். எதனுடைய டிஸ்பிளேல? உங்களுடைய பைத்தான் ஷெல் டிஸ்பிளேல நீங்கள் அந்த 5 ஃபைலை தான், அந்த 5 ரெக்கார்டை தான் கொண்டு வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம். எப்படி வந்து CSV ஃபைலுக்குள்ள மேட்ரை கொண்டு போய் இந்த மேட்ரை வந்து நம்ம எப்படி பைத்தான் ஷெல்ல டிஸ்பிளே பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்த டைட்டில் வந்து டேபிள் லிஸ்ட், அட்டவணை பட்டியல். அதாவது ஒரு டேட்டா பேஸில் எத்தனை அட்டவணை இருக்கோ அந்த அட்டவணையெல்லாம் டிஸ்பிளே பண்ணுவோம். ஒரு டேட்டா பேஸில் ஒரு தரவுத்தளத்தில் என்னெல்லாம் டேபிள் இருக்கோ அந்த டேபிள் எல்லாத்தையும். இப்போ ஆக்சுவலாக நம்ம வந்து academy.dbயில் 3 டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து ஸ்டார்டிங்கில் ஸ்டூடெண்ட் கிரியேட் பண்ணோம். அடுத்த பர்சன் சொல்லி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து அப்பாயின்மெண்ட் சொல்லி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணோம் இல்லையா, அதை இந்த கொரி மூலமாக வெளியே எடுக்க போகிறோம். இந்த கொரி பாருங்க, செலக்ட் நேம் ஃப்ரம் SQLite மாஸ்டர். SQLite மாஸ்டர்னா இந்த டிபியில் உள்ள எல்லாத்தையும் செலக்ட் பண்ண போகிறோம், டேபிள்ஸ் எல்லாத்தையும். வேர் டைப் ஈக்குவல் டு டேபிள். இப்போ பாருங்க அந்த டேபிள்ஸ் ஃபுல்லாக உனக்கு டிஸ்பிளேல வந்துட்டு ஸ்டூடெண்ட், அப்பாயின்மெண்ட், பர்சன். இது IDLE விண்டோவில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துருங்க. ஃபைலில் போய் ஓப்பன் பண்ணிக்கோ. டேபிள் லிஸ்ட். டேபிள் லிஸ்ட் வந்து ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம அந்த ஃபைலை எடுத்துக்கிறேன். அப்போ இந்த கொரி மூலமாக தான் அந்த academy.dbயில் உள்ள அவ்வளோ டேபிளையும் எடுக்கிறோம். செலக்ட் நேம் ஃப்ரம் SQLite மாஸ்டர் வேர் டைப் ஈக்குவல் டு டேபிள். டேபிள்ங்கிற டைப்பை SQLite மாஸ்டரில் ஃபுல்லாக எடு அப்படின்னா அந்த academy.dbயிலேருந்து அவ்வளோத்தையும் எடுத்துரும். ஃபெட்சால் மூலமாக எடுக்கப்படுகின்றது. இப்போ எடுத்தோடனே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அந்த மேட்ரு வந்து இப்போ வரப்போகுது உங்களுக்கு டிஸ்பிளேல.
ரன் பண்ணால் உங்களுக்கு என்ன டேபிள்லாம் வந்திருக்கு, ஸ்டூடெண்ட்டு, பர்சன், அப்பாயின்மெண்ட் சொல்லி உங்களுக்கு அவ்வளோ டேபிளும் உனக்கு வந்து விட்டது. இதோட இந்த லெசன் நம்பர் 15 இந்த SQLite லெசன் வந்து முடியுது ஸ்டூடெண்ட்ஸ். தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.